நியூஸ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விஸ்வாக் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். வீடு மற்றும் நிலம் தொடர்பான பல்வேறு விதமான சந்தேகங்களுக்கு பதிலளிப்பதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் ரியல் எஸ்டேட் துறையின் ஆலோசகர் மற்றும் தலைவர் டாக்டர் ஹென்றி. வாங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். சார் வணக்கம். சார், வீடு நிலம் வாங்குறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் மிகப்பெரிய கனவா இருக்கு. அப்படி நிலங்கள் வாங்கும்போது சில நிலங்கள் மட்டும் கூட்டுப்பட்டா தனிப்பட்டா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன, அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார். மகிழ்ச்சி. முதல்ல நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா, இப்போ நீங்கள் 2-3 நபர்கள் பெயரில் கூட்டாக ஒரு நிலத்தையோ அல்லது மனையையோ வாங்கி வைத்திருந்தால் அது கூட்டாகத்தான் அவர்களுடைய பெயரில் பட்டா இருக்கும். சில சமயங்களில் கிராமங்களில் பார்த்திங்கன்னா பூர்வீக நிலங்கள் இருக்கும். அந்த பூர்வீக நிலங்கள் தந்தை இறந்த உடனே அவருக்கு 2-3 வாரிசுகள் இருக்கும். அந்த வாரிசுகள் பெயரில் கூட்டாக பட்டா இருக்கும். அது பிரிபடாத பாகங்களாக தான் இருக்கும். ஸோ அந்த கூட்டுப்பட்டாவின் அடிப்படையில் அவங்க இந்து குடும்ப சட்டம் இருக்குது, இஸ்லாம் சட்டம் இருக்குது, ஃபேமிலி லா 1 அண்ட் ஃபேமிலி லா 2 2 சட்டங்கள் இருக்குது. ஸோ அந்த 2 சட்டங்களின் அடிப்படையில் அவங்க முறையாக அந்த பாக பிரிவினையோ அல்லது விடுதலை ஆவணமோ அப்படி எழுதி பிரித்து கொள்ளும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு தனியாக ஆவணங்கள் உருவாகும். அந்த அடிப்படையில் தனித்தனியாக ஆவணங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு அல்லது பாகம் பிரித்து கொடுத்த பிறகு அல்லது விடுதலை ஆவணங்கள் எழுதி வைத்த பிறகு அல்லது தான செட்டில்மெண்ட் ஆவணங்கள் எழுதி வைத்த பிறகு அல்லது 2-3 நபர்களிடமிருந்து அந்த ஆவணங்களை கிரயமாக பெற்ற பிறகு அது முழுவதுமாக ஒரு நபர் பெயரில் அந்த ஆவணம் வந்துடும். அப்போது நம்ம பட்டா வாங்கும் பொழுது அது தனிநபர் பெயரில் பட்டா வரும். ஸோ கூட்டுப்பட்டா என்பது 2-3 நபர்கள் பெயரில் அல்லது ஒரு குடும்பத்தின் சொத்து பிரிபடாத நிலையில் இருக்கிறது கூட்டுப்பட்டா. அதை இப்படி ஆவணங்களின் அடிப்படையில் மாறுதலுக்கு உள்ளானது பிறகு தனிநபர் பெயரில் அது பட்டா மாற்றம் செய்கிறதுக்கு பேர் தனிப்பட்டா. அப்போது கூட்டுப்பட்டா நிலங்கள் வாங்குறது சரியானதா, பாதுகாப்பானதா சார்? இல்லை, நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் நிலங்கள் அது அடிப்படையில் வந்ததே உங்களுக்கு கூட்டுப்பட்டாவில் இருந்து தான் வந்திருக்கும். ஏன்னா ஒரு தனிநபர் ஒரு மூதாதையர் ஒரு நிலத்தை வச்சுருப்பார். அவருடைய மறைவுக்கு பின்பு அந்த காலகட்டங்களில் கூட்டு குடும்பம் தான் பெரும்பான்மையாக நம்முடைய மரபு, நம்முடைய கலாச்சாரம் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்படி கூட்டு குடும்பங்களில் தான் அது இருக்கும். சில வேளைகளில் ஃபேமிலி லா 1 படி அந்த இந்து கூட்டு குடும்பத்தில் மூத்த ஆண் அவர் கர்த்தா அப்படின்னு சொல்லுவோம், கர்த்தா. ஸோ அந்த கர்த்தா பேரில் தனிப்பட்டா கூட இருக்கும். அப்படி தனிப்பட்டா இருக்குதுன்னு நினச்சி அவரிடம் மாத்திரம் நம்ம கிரயம் வாங்கிவிடக்கூடாது. ஸோ அந்த குடும்பத்தில் இருக்கிற அனைத்து நபர்களிடமிருந்து அந்த சொத்து வந்த வழியை பார்க்கணும். அது பேரண்ட் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால், ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டியாக இருந்தால், அந்த பெண்கள் 4-5 பேர் இருந்தாலும் ஆண் தான் அந்த குடும்பத்தினுடைய ஆண் தான் கர்த்தா. ஸோ அந்த ஆண் பேரில் அந்த பட்டா மாறி இருக்கும். ஸோ அவர்கிட்ட அவர் தான் அதுக்கு ரைட் ராயலாக ஃபுல் ஓனர் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, ஃபுல் ரைட்ஸ் அவருக்கு தான் இருக்குதுன்னு நினச்சி அவர்கிட்ட வாங்கிடக்கூடாது. அந்த குடும்பத்தினுடைய பின்னணியை தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் யாரெல்லாம் குடும்பத்தில் உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தனிநபர் பெயரில் அல்லது மூத்த ஆண் பேரில் பட்டா இருந்தாலும் மற்றவங்ககிட்ட இருந்தும் அந்த ஆவணத்தை சரியாக எழுதி வாங்கினா தான் அது சரியாக இருக்கும். சார், அப்போது ஒரு வீடோ நிலமோ வாங்கும்போது லீகல் ஒப்பீனியன் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது எவ்வளோ முக்கியமானது சார்? இல்லை, சட்ட கருத்துரை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்கள் உங்களுக்கு ஆவணங்களின் அடிப்படையில் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஆவணங்கள் இருக்குது, அந்த ஆவணங்கள் எப்படி எந்த வழி வந்தது, ஆர்ஜின் யார், அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா, இறந்துட்டாங்கன்னு சொன்னால் இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ், அப்புறம் அந்த ஆவணங்கள் எப்படிலாம் எத்தனை கைகள் மாறி அது பதிவாகி வந்திருக்கிறது அப்படிங்கிற விவரங்களை கொடுத்துருப்பாங்க. அந்த வில்லங்க சான்றிதழ் அடிப்படையில் என்ன பதிவுகள் இருக்கிறதோ அந்த அடிப்படையிலும் வருவாய் பதிவேடுகள், பட்டாச்சிட்டா, அடங்கல், பதிவேடு என்கிற அடிப்படையிலும் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் மட்டுமே தான் சட்ட கருத்துரு வழங்கப்படும். அதனால் நம்ம எந்த அட்வொகேட்டையும் ப்ளேம் பண்ண முடியாது. ஸோ அவங்க பொறுத்த வரைக்கும் இந்த டாக்குமெண்ட்டோட நேச்சர் என்ன ஜென்யூனிட்டி இருக்கோ அதுதான். நம்ம டாக்குமெண்ட்டோட ஜென்யூனிட்டி, அந்த லீகல் ஏர் சர்டிஃபிகேட் உண்மையாக இருக்கா, அந்த வாரிசுகள் உண்மையானவர்களா, அவங்க போலியான நபரா சரியான நபரா, அந்த ஆவணம் போலியானதா சரியான ஆவணமா, அந்த இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் சரியானதா அது போலியானதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தான் நிலங்களை வாங்க போகிறோம், சொத்துக்களை வாங்க போகிறோம். நம்ம தான் கூடுதல் எச்சரிக்கையோட முன்னெச்சரிக்கையோட ஒரு அவேர்னஸாக விழிப்போடு அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளோடது. சட்ட கருத்துரு லீகல் ஒப்பீனியனை பொறுத்த வரைக்கும் வழக்கறிஞர்கள் அந்த ஆவணங்களின் அடிப்படையில் மட்டும்தான் வழங்குவாங்க. அந்த வில்லங்க சான்றுன்னு சொன்னீங்களே சார், அது பெரும்பாலும் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது வில்லங்க சான்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வில்லங்க சான்றுனா என்ன சார்? இல்லை, வில்லங்க சான்றிதழ் என்பது ஆங்கிலத்தில் என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம். ஸோ பதிவுத்துறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 1860 சட்டம் உருவாக்கப்பட்டாலும் சென்னை மாகாணத்தில் 1865 இருந்து பதிவு அலுவலர்கள் இங்கே முறையாக
நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த காலகட்டங்கள்லாம் அவங்களுடைய நிலங்களை வந்து தாமாகவே முன் வந்து அது வந்து அந்த ஆவணங்களை வந்து ஒரு பதிவு அப்படிங்கிற மாதிரி பதிவின் அடிப்படையில் அந்த வில்லங்கத்தில் வந்து ஏற்றுவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு காலர் இருக்காங்க. ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து வெங்கடபதி இணைஞ்சிருக்காரு. வெங்கடபதி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் வெங்கடபதி சார், சொல்லுங்க. வணக்கம் சார், சொல்லுங்க. ஐயா வணக்கம். நான் வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கேன். சரிங்க சார். ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து லேண்ட் போட்டு பிளாட் விற்கிறாங்க. அந்த பிளாட்டை வாங்கலாம் ஐயா? என்ன சொன்னீங்க, திருப்பி தெளிவா சொல்லுங்க. ரிசர்வ் ஃபாரஸ்ட் காப்பு காடுகள் சார். ரிசர்வ் ஃபாரஸ்டா? ரிசர்வ் ஃபாரஸ்ட்ல வந்து பிளாட் போட்டு விற்கிறாங்க, அதை வாங்கலாமா? ரிசர்வ் ஃபாரஸ்ட் முதல்ல பிளாட்டே போட முடியாது சார். அது அரசுக்கு சொந்தமான நிலம். வந்து உங்களுக்கு காப்பு காடுகள் மற்றும் சமூக 2 சோசியல் ஃபாரஸ்ட் அண்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் 2 ஃபாரஸ்ட் இருக்கு. 2 ஃபாரஸ்டையுமே நீங்க விற்க முடியாதே. அதான் உண்மையிலேயே வந்து கைத்தறி அமைச்சர் வந்து இங்க புங்கலூர்ல வந்து 1850 வீடு இருக்கு. நீங்க வந்து எப்படி பட்டா கொடுத்தீங்க? நீங்க பட்டா கொடுத்ததுனால பரவாயில்ல, நான் எல்லா வசதியும் செய்து தரேன்னு அமைச்சரே சொல்லல சார். எப்படி போறது? இல்லை சார், அது தவறான கருத்து. இது அரசியல் சாராத நிகழ்ச்சி சார். ஒரு நிமிடம். இது வந்து அரசியல் சாராத நிகழ்ச்சி. இது முழுக்க நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நிகழ்ச்சி. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்றதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. இயல்பாக நீங்கள் அது இந்த காப்பு காடாக இருந்தாலும் சமூக காடாக இருந்தாலும் சோசியல் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக இருந்தாலும் அதுக்கு வந்து அரசு பேரில் தான் பட்டா இருக்கும், தனிநபர் பேரில் பட்டா இருக்காது. அப்படி பட்டா இருக்கிற நிலங்களை மட்டும்தான் பதிவுத்துறை பதிவு செய்யும். ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு சொந்தமான நிலத்தை பதிவுத்துறை முதல்ல பதிவே செய்யாது. அதனால் நீங்கள் அதை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறதே வந்து தவறு. ஏன்னா அது முழுக்க அரசுக்கு சொந்தமானது. அரசுக்கு சொந்தமான நிலங்களை தனிநபர் வாங்கக்கூடாது சார். அப்படி ஆக்கிரமிச்சிங்கனாவே அது தவறு. அதுக்கு தண்டத்தொகை அரசு உங்களுக்கு விதிக்கும் சார். தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காரு. வையம்பட்டியிலிருந்து கலைச்செல்வன் இருக்காரு. கலைச்செல்வன், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. கலைச்செல்வன் சார். கலைச்செல்வன், இணைப்புல தான் இருக்கீங்க. உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேட்கலாம். திருச்சி மாவட்டத்துல வையம்பட்டில இருந்து பேசுறேன். வணக்கம் சார், பேசுங்க சார். என்னோட 2004 வந்து லேண்ட் வாங்கணும் சார். நத்தம் இடம் தான். சரிங்க சார். அதுக்கு வந்து 6-7 வருஷமா பட்டாவுக்கு அப்ளை பண்ணா பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். கோர்ட்டு வந்து லாயர் மூலியமா கோர்ட் மூலியமா இது பண்ணிருந்தாலும் பட்டா கோர்ட் ஆர்டர் கொடுத்ததும் பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். இல்லை சார், நத்தம் வந்து உங்களுக்கு வந்து தீர்வை ஏற்பட்டதா? புறம்போக்கு என்ன நத்தம் புறம்போக்கு வகையில் இருக்குதா? அது என்ன வகைப்பாடில் இருக்குது சார் வருவாய் பதிவேடுகளில்? அதான் வீடு கட்டக்கூடிய இடம் போட்டிருக்கு. வீடு கட்டக்கூடிய இடம் தான். இல்லை, நிச்சயமாக கடந்த ஆண்டு வந்து முதல்வர் அவர்கள் வந்து நீங்கள் சட்டசபையில் தோராயப்பட்டா தூயப்பட்டான்னு ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க கடந்த மாதம். ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் தோராயமாக பட்டாக்கள் ஏதாவது வழங்கப்பட்டிருந்தால் அதை தூயப்பட்டாவை வழங்கணும். அதே போல் கடந்த ஆண்டு கிராம நத்தங்கள்லாம் கணக்கெடுக்கப்பட்டு அது எல்லாமே இணையதளத்தில் ப்ராப்பராக தமிழ்நிலம் அப்படிங்கிற மென்பொருளில் அந்த கணக்குகள்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் கிராமநத்த குடியிருப்பு வகைப்பாடு சார்ந்ததாக இருந்தால் இலவச பட்டா ஏற்கனவே 2018 கடந்த ஆட்சி வந்து ஒரு அரசாணை போட்டிருக்காங்க 465. ஸோ அந்த அரசாணையின்படி நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்கிறீங்கன்னா அதிகப்படியாக நீங்கள் 3 to 4 சென்ட் வரைக்கும் இலவசமாக உங்கள் பேரில் பட்டா வாங்கிக்கலாம் சார். நகர்ப்புறங்களில் இருந்தால் 2.5 சென்ட் வாங்கிக்க முடியும். மாநகராட்சி பகுதியாக இருந்தால் 1 சென்ட் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் சார். ஆட்சேபகமற்ற எந்த புறம்போக்கு நிலத்தில் குடியிருந்தாலும் நீங்கள் இலவசமாக தொடர்ந்து 5 ஆண்டுகள் அங்கே குடியிருந்து முறையாக அதுக்கான வரி கட்டி ஈபி எடுத்திருந்தீங்கன்னு சொன்னால் இலவச பட்டாவுக்கு நீங்கள் தகுதி பெற்றவர்கள் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். தற்பொழுது அரசு அதற்கான ஒரு திட்டத்தை அறிவித்து சீரிய முறையில் அதுக்கான முயற்சியை முன்னெடுத்து இலவச பட்டாக்களை வழங்கி வராங்க சார். சார், தொடர்ந்து மற்றொரு காலர் இருக்காரு. கருணாகரன் பாண்டிச்சேரியிலிருந்து இருக்காரு. கருணாகரன், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். கருணாகரன் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கம், கேளுங்க சார், உங்க கேள்வியை கேளுங்க. கருணாகரன், இணைப்புல தான் இருக்கீங்க, டிவி பார்க்காம பேசுங்க. நான் ஒரு மனம் ஒன்று வாங்கினேன் சார். சரிங்க சார். அந்த மனைக்கு பட்டாவும் வாங்கிட்டேன். ஓகே. அதுக்கப்புறம் விஏஓ என்ன சொன்னாங்க, பட்டா தப்பா கொடுத்துட்டோம், நீங்க வந்து இதை இது பண்ணுங்க, கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரிங்க. நான் இல்ல கேன்சல் பண்ண முடியாது, எனக்கு ஓனர் வந்து இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. சரிங்க சார்.
அதனால நான் சொன்னேன். அப்ப அவங்க என்ன, அவங்களே டிபார்ட்மெண்ட் மூலமா ஒரு இந்த பட்டாவை கேன்சல் பண்ணிட்டு புது பட்டா கொடுத்துருக்காங்க. சரிங்க சார். இப்ப ரீசர்வே நம்பர் வந்து பத்திரத்துல வந்து ஒரு ரீசர்வே நம்பரும் பட்டாவில் ஒரு ரீசர்வே நம்பர் இருக்கு சார். சரிங்க சார். இதனால ஏதாவது பிரச்சனை வருமா பின்னாடி? எந்த பிரச்சனையும் வராது சார். ஆவணப்படி இருக்கிற அந்த சர்வே நம்பரை வந்து இப்போ பட்டாப்படி நியூ சர்வே நம்பர் தான் சப்டிவிஷன் நம்பர் போட்டு வரும். அது தவறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அடுத்தது விற்பனை செய்யும் பொழுதோ அல்லது மனைவி பிள்ளைகளுக்கு செட்டில்மெண்ட் செய்யும் பொழுதோ பழைய சர்வே நம்பர் இது, புதிய சர்வே நம்பர் பட்டாப்படி இது, இந்த பட்டா நம்பர்னு போட்டு நீங்கள் ஆவணத்தை அடுத்தது உருவாக்கிக்கலாம். எந்த தவறும் இல்லை, பயப்பட வேண்டாம். பாதுகாப்பாக இருக்கும் உங்கள் சொத்து, பத்திரமா இருங்க. வாழ்த்துக்கள் சார். ஓகே சார். சார், இந்த டபுள் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களே சார், அப்படின்னா என்ன? வீடு நிலம் வாங்கும்போது அந்த டபுள் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயமா? நிச்சயமாக சார், நிச்சயமாக கவனிக்கணும். ஏன்னு சொன்னால் நீங்கள் இந்த 1964 70 வரைக்கும் சென்னையினுடைய புறநகர் பகுதிகள், அதே போன்று பெரும்பான்மையான, ஏன்னா நீங்கள் மேக்சிமம் இந்த நகரியமயமாக்கலில் வளர்ந்து வரக்கூடிய நகரங்களில் தான் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். நீங்கள் கிராமப்புறங்களில் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், கிராமப்புறங்களில் வந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும் இந்த சொத்து வந்து இந்த வகையாராக்கு, இந்த குடும்பத்துக்கு சொந்தமானது, இன்னாருக்கு சொந்தமானதுன்னு சொல்லி சில பேர் அங்கே கிராமங்களில் இன்னமும் அந்த சாதி பெயரை கூட சொல்லுவாங்க. இந்த வகையாரா, இவர் அவர் இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் நகர்ப்புறங்களில் வந்து நகரமயமாக்கலில் இங்கே விலைகள் வந்து பன்மடங்கு உயர்ற காரணத்தினால இங்கே யாருடைய சொத்து யாருக்கு அப்படிங்கிறது தெரியாது. நீங்கள் நிலங்களை வந்து விவசாய பயன்பாட்டிற்கும் சொந்த பயன்பாட்டிற்கும் பயன்படுத்துகிற வரைக்கும் அது பெரிய பிரச்சனையாக இல்லை. என்றைக்கு இதை வணிக பொருளாக நம்ம மாற்றணுமோ, விற்பனைக்குரிய ஒரு பொருளாக இதை நம்ம கொண்டு வந்தோமோ, தேவைக்கு ஏற்ப நம்ம வந்து வாங்கினது ப்ளஸ் அதை விற்பனை செய்வது அப்படிங்கும்போது இப்போ அது விலை உயரும்போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, நீண்ட நெடிய காலமாக எந்த ஒரு நிலத்தில் யாருமே பராமரிப்பு இல்லாமல் குடியிருக்காமல் அதை வாங்கி போட்டு கேட்பாரற்று அனாதையாக விட்டுட்டு போகிற அந்த நிலங்கள் இருக்கு இல்லையா, அப்படிப்பட்ட நிலங்களில் சில பேர் வந்து கண்ணமிட்டு குறியிட்டு அதுக்கு ஒரு ஆளை வந்து உருவாக்கி அதுக்கு ஒரு டெத் லீகலாக கொண்டு வந்து ஆள் மாறாட்டம் செய்து போலி ஆவணங்கள் மூலமாக விற்றுருவாங்க. அப்போ ஏற்கனவே இருக்கிறது ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்கும், ரெண்டாவது கிரியேட் பண்ணிவிடுவாங்க, ஃபோக்கஸ்டாக ஒரு ஃபேக் டாக்குமெண்ட்டு ஒரு ஃபேப்ரிகேட் பண்ணி கிரியேட் பண்ணிவிடுவாங்க இல்லையா, அந்த கிரியேட் டாக்குமெண்ட் இருக்கும். இன்னும் சிலது அசல் ஆவணங்கள் மாதிரியே நகல் வச்சுருப்பாங்க. ஸோ அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நபர் இருப்பாங்க, அந்த நபரையே ஆள் மாறாட்டம் பண்ணி, இப்போ நீங்கள் தான் மோகன்ராஜ்னு வருதுங்களேன், இன்னொரு மோகன்ராஜை உருவாக்கி அவர் வந்து விற்ற மாதிரி டாக்குமெண்ட்டை, ஈவன் ஆதார் கார்டு இருக்கும், டாக்குமெண்ட் இருக்கும், எல்லாமே ஐடி ப்ரூஃப் அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணி விற்றுட்ருப்பாங்க. ஆனால் ஒரிஜினலாக போய் தேடி அங்கே போய் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நபரை இருந்திருக்க மாட்டாங்க, அப்படி ஆளை இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் ஆவணங்களை நீங்கள் எப்பயுமே பார்க்குறதுக்கு முன்னாடி வெறும் லீகல் ஒப்பீனியன் அடிப்படையில் மாத்திரம் பார்த்துறாம கூடுதலாக 2-3 ஸ்க்ரூட்னி பண்ணுறது தவறு இல்லை. நீங்கள் அப்படி அந்த ஆவணங்களை அந்த விற்றவர் வாங்கினவர் அவருடைய பூர்வீகம் என்ன ஏதுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே போல் இப்போ எல்லாமே இணையதளம் வாயிலாக வெளிப்படைத்தன்மையோடு பார்க்கக்கூடிய வகையில் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் வந்து டிஎன் ரெஜினெட்டில் போயிட்டு நீங்கள் உங்கள் சொத்துக்களை மாதத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு ஈசி போட்டு செக் பண்ணிக்கலாம். நம்ம சொத்தை நமக்கு தெரியாமல் ஆள்மாறாட்டம் பண்ணி யாராவது விற்றுட்டாங்களா, யாராவது வாங்கிட்டாங்களான்னு பார்த்துக்கலாம். அதே போல் தமிழ்நிலம் மென்பொருளில் உள்ளீடு செஞ்சு உங்கள் பேரில் இருக்கிற பட்டா உங்கள் பேரில் தான் இருக்குதா, பாதுகாப்பாக இருக்கா, பத்திரமா இருக்கா, வேறு யாராவது உங்கள் பேரை சொல்லி அவங்க விற்றுட்டாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ரொம்ப எளிமையாக மாதத்துக்கு ஒரு நாளாவது குறைந்தபட்சம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உடனடியாக அதை நடவடிக்கை எடுக்கிறதுக்கு உங்கள் சொத்தை பாதுகாத்து கொள்றதுக்கு வசதியாக இருக்கும். ஓகே சார், தொடர்ந்து பேசலாம் சார். வீடு வாங்குவது பற்றிய பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் சார். முத்துலட்சுமி ஒரு காலர் வந்து புதுக்கோட்டையிலேருந்து நினைஞ்சிருக்காங்க. முத்துலட்சுமி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேட்கலாம். வணக்கம் மேடம். முத்துலட்சுமி இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசுங்க. சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். அம்மா டிவியை பார்க்காம உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்கம்மா. ஓகே சார். சார் நாங்கள் புதுச்சேரி மாவட்டத்துலேருந்து பேசுகிறோம் சார். ஓகே. பண்ணை மொத்தம் 2 சென்ட் இடம் சார். அதில் வந்து 2 சென்ட்டுக்கு அம்மா பேருக்கு பட்டா இருக்கு சார். சரிங்க. அது மீதி இருக்கிற இடத்துக்கு பட்டா கேட்கும்போது தனித்தனி ரேஷன் கார்டு வேணும், அப்பா பேருக்கு பட்டா கேட்கும்போது தனித்தனி ரேஷன் கார்டு வேணும்னு சொல்கிறாங்க சார். அது எப்படி சார்? என்னம்மா அரசு புறம்போக்கு நிலமா? இல்லை சார், இதுதான் உள்ளது சார். சொந்தம் சார். என்ன நிலமா? சொந்தம். நாங்கள் சொந்தமாக வாங்கினது சார். சொந்தமாக வாங்கினதுக்கு பட்டா இடம் வாங்கினீங்களாமா, புறம்போக்கு இடம் வாங்கினீங்களா? பட்டா இடம் புறம்போக்கு இல்லை சார், ஒன்று பத்திரம் போட்டு வாங்கினது சார் முன்னாடி உள்ள காலத்தில். இல்லைம்மா, புறம்போக்கு நிலங்களாக இருந்ததுன்னா இப்போ நம்ம அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆட்சேபனையற்ற புறம்போக்காக இருந்தால், அதாவது நீர்நிலைகள், மேய்க்கால் புறம்போக்கு, இந்த மாதிரி ஃபாரஸ்ட் புறம்போக்கு, ஹைவேஸ் புறம்போக்கு, ருத்ரபூமி சுடுகாடு புறம்போக்கு, இப்படிப்பட்ட
இதெல்லாம் ஆட்சேபனைக்குரிய புறம்போக்கு நிலங்கள். இந்த நிலங்கள் இல்லாமல் மீதி இருக்கிற நீங்கள் வந்து நத்தம் புறம்போக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து பட்டா வந்து இலவசமாக கொடுக்குறாங்கம்மா. குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் குடியிருந்து அவங்க பேரில் வரி போட்டிருக்கணும், இபி வாங்கியிருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அரசு வந்து இப்போ புதிய திட்டத்தை கொண்டு வந்து பட்டா கொடுக்கறதுக்கான முயற்சிகளை ரொம்ப சீரிய முயற்சியில் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வீடு கட்டி இருக்கணும். காலியாக வச்சுருந்தீங்கன்னா அது காலி நத்தம், வீடு கட்டியிருந்தீங்கன்னா அது குடியிருப்பு வகையான நத்தம். ஸோ குடியிருப்பு வகையான நத்தங்களுக்கு மாத்திரம் அவங்க பட்டா கொடுக்குறாங்கம்மா. முயற்சி செய்யுங்க, திரும்ப மீண்டும் ஒரு முறை விண்ணப்பிங்க, உங்களுக்கு பட்டா கிடைக்கும். சார், இப்போ அப்ரூவல் சம்பந்தமான விஷயங்கள் என்ன சார்? இப்போ ஒரு வீடும் நிலம் வாங்குறோம் அப்படின்னா அப்ரூவல் சம்பந்தமாக என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும்? இல்லை, அப்ரூவல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ சென்னை பொறுத்த வரைக்கும் சிஎம்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமம் வந்து டெக்னிக்கல் அப்ரூவல், தொழில்நுட்ப அனுமதி கொடுக்குறாங்க. சென்னையை தவிர்த்து மாநிலம் முழுவதும், ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த நிலப்பரப்பளவு 1,30,058 சதுர கிலோமீட்டர். ஸோ சிஎம்டிஏ தற்பொழுது 1,189 சதுர கிலோமீட்டருக்கு மட்டும்தான் சிஎம்டிஏ. ரெஸ்ட் ஆஃப் த சிஎம்டிஏ கம்ப்ளீட்டாகவே அது டிடிசிபி லிமிட்டில் தான் வரும். ஸோ அப்படி டிடிசிபி லிமிட்டில் வரும்பொழுது சென்னையை தவிர்த்து பிற பகுதிகளில் டிடிசிபி வந்து அனுமதி கொடுப்பாங்க. இது வந்து டெக்னிக்கல் அப்ரூவல்னு சொல்லுவோம், தொழில்நுட்ப அனுமதின்னு தமிழில் பேருங்க. அந்த அடிப்படையில் நீங்கள் இறுதி ஒப்புதலை பொறுத்த வரைக்கும் அந்தந்த லோக்கல் பாடிஸ், மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி, நகராட்சியை பொறுத்த வரைக்கும் நகராட்சி, பேரூராட்சியை பொறுத்த வரைக்கும் பேரூராட்சி, ஊராட்சியை பொறுத்த வரைக்கும் ஊராட்சி, இது வந்து இறுதி ஒப்புதல் கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து பேசலாம் சார். தருமபுரியிலிருந்து அம்பேத்கர் இணைஞ்சிருக்காரு. அம்பேத்கர், உங்களுடைய சந்தேகங்களை நீங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் அம்பேத்கர். அம்பேத்கர் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். அம்பேத்கர், டிவி பார்க்காம பேசுங்க. அம்பேத்கர், டிவி பார்க்காம போன் பேசுங்க. சொல்லுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க, இணைப்புல தான் இருக்கீங்க, சொல்லுங்க. இல்ல, எங்க வீடு கட்டியிருக்கீங்க? புரியுற மாதிரி பேசுங்க அம்பேத்கர். ஒன்றும் புரியல. டிவி வால்யூம் கம்மி பண்ணுங்க. நத்தம் புறம்போக்குல வீடு கட்டியிருக்கீங்களா? இல்ல, நத்தம் புறம்போக்குல வீடு கட்டியிருக்கீங்களா? சொல்லுங்க சார். அதுதான் சார், அதை தான் பேசிகிட்டு இருக்கோம். அரசு சார் அப்படி குடியிருக்கிறவங்களெல்லாம் கணக்கெடுத்துட்டு இருக்காங்க அரசு. ஸோ நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுங்க. ஸோ அப்படி 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் வந்து ஆட்சேபகரமற்ற இப்படி கிராமநத்த வகைப்பாட்டு புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டியிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கெல்லாம் இலவசமாக பட்டா வழங்குறதுக்கான முயற்சி அரசு முன்னெடுத்திருக்குது. நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வந்து மனு கொடுங்க, நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடு கட்டி நீங்கள் குடியிருக்கணும், அதுக்கான வரி செலுத்தி இருக்கணும், மின் இணைப்பு பெற்று இருக்கணும், அதான் அடிப்படை தகுதி. அங்கே நீங்கள் குடியிருக்கிறதுக்கான அடையாள அட்டைகள் இருக்கணும். குடும்ப அட்டையாக இருக்கலாம், ஆதார் அட்டையாக இருக்கலாம், ஓட்டர் ஐடி வாக்காளர் அட்டையாக இருக்கலாம். இதெல்லாம் இணைச்சி நீங்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுங்க, உங்களுக்கு பட்டா கிடைக்கும் சார். அடுத்த காலர் சார். தொடர்ந்து பேசலாம் சார். ஓகே சார், நிலம் வாங்குறப்போ முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் பத்தி நிறைய சொன்னீங்க. அப்ரூவல் பத்தி பேசிட்டு இருந்தோம், அதை பத்தி தொடர்ந்து பேசுங்க. இப்போ இந்த மாதிரி மனைப்பிரிவுகளுக்காக இருந்தாலும் குடியிருப்பு திட்டங்களுக்காக இருந்தாலும் டெக்னிக்கல் அப்ரூவல் சிஎம்டிஏ டிடிசிபியில் வாங்கணும், இறுதி ஒப்புதல் லோக்கல் பாடியில் வாங்கணும். அது லோக்கல் பாடியில் வாங்குறதுக்கு முன்னாடி அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் நமக்கு வந்து நிபந்தனைகளோடு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதில் என்னெல்லாம் கட்டணும், ரோடு அமைக்கணும், சுற்றுச்சுவர் அமைக்கணும், தெருவிளக்கு அமைக்கணும், அப்புறம் வந்து ஓவர் ஹெட் டேங்க்கு, மேல்தேக்க குடிநீர் தொட்டி அமைக்கணும், அப்படிங்கிற ட்ரைனேஜ் சிஸ்டம், எஸ்டிபி, இதெல்லாம் என்னென்னலாம் அந்தந்த பகுதிகளுக்கு இப்போ நகர்ப்புறங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், மாநகரங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஊராட்சிகளுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில் அதை நம்ம கம்ப்ளீட்டாக அடிப்படை கட்டமைப்புகளை அபிவிருத்தி செஞ்சுட்டா இறுதி ஒப்புதல் அவங்க கொடுப்பாங்க. சார், தொடர்ந்து பேசலாம். எஸ், ஒரு காலர் இருக்காங்க. மஞ்சுரா ரெட்டி, ஓசூர்ல இருந்து இருக்கீங்க. மஞ்சுரா ரெட்டி, உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேளுங்க. வணக்கம் மேடம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார், பேசுங்க சார். வணக்கம், சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகங்களை சார்கிட்ட கேளுங்க. சந்தேகம் என்னன்னா, கைட்லைன் வேல்யூ 2012 கைட்லைன் வேல்யூ 2012. சொல்லுங்க சார். மேல இணைப்புல தான் இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகங்களை சார் கிட்ட கேளுங்க. ஆமா சார், 2012 இருக்கிற வேல்யூ இப்போ வச்சிருக்காங்க சார். 2012 இருக்கிற வேல்யூ இப்போ பிரசன்ட் அதே வேல்யூ வச்சிருக்கோம். இல்லை, 2012 நீங்கள் என்ன மதிப்புக்கு சொத்து வாங்குனீங்க சார்?
இப்ப 5000 இருக்கிறது வரை குறைஞ்சிட்டு 5000 இருக்கு இல்லைன்னு ஓ 5000 ஆகாது. ஓ 5000 ரூபாய்க்கு 2012 இருந்தது இப்போவும் 5000க்கு இருக்குன்றீங்களா கவர்மெண்ட் ரேட்டு? சரி நீங்கள் 2023 ஹைகோர்ட் ஏற்றுக்கல. ஓகே ஓகே அதான் சார் விவசாய நிலங்களெல்லாம் 2012 ஆக்சுவலி வந்து ஒரு வழிகாட்டி மதிப்பு நிர்ணயம் பண்ணாங்க. அதன் பிறகு 2016 அதை குறைச்சாங்க. 33% குறைச்சதை திரும்ப பெற்றுட்டாங்க. அதே 2012 இருக்கிற மதிப்பு தான் கைட்லைன் வேல்யூ இருக்குது. ஒருவேளை நீங்கள் கூடுதலாக பதிவு பண்ணாலும் பண்ணலாம், அதை ஒன்றும் ஆட்சேபனைலாம் தெரிவிக்க மாட்டாங்க. பதிவு அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் சொத்தை நீங்கள் 1 கோடி ரூபா மதிப்பு போட்டு பதிவு பண்ணாலும் அவங்களுக்கு தேவை முத்திரை தீர்வை பதிவு கட்டணம் தான். நீங்கள் அப்படி செலுத்தலாம். இல்லை உங்கள் வழிகாட்டி மதிப்பை உயர்த்த சொல்லி நீங்கள் மனு கொடுத்தீங்கன்னா உயர்த்திடுவாங்க சார் பதிவு அலுவலகத்தில். சார் அந்த அப்ரூவல் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஆமாம் சார். ஸோ அடிப்படை கட்டமைப்புகளை எல்லாமே நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னு சொன்னால் லோக்கல் பாடி வந்து இறுதி ஒப்புதல் கொடுத்துருவாங்க. இப்படிப்பட்ட மனைகளில் ஒரு 2500 சதுரடி தான் மனை இருக்குது. அதில் 3500 சதுரடி நம்ம கட்ட போகிறோம், கிரவுண்ட் ப்ளஸ் 1 ஃப்ளோர் கட்ட போகிறோம், 2 வீடு கட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இன்ஸ்டன்ட் அப்ரூவல். நீங்கள் இந்தியாவிலேயே ஒரு 3 மாநிலங்களில் தான் அதை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதில் தமிழகத்தில் கடந்த ஆண்டிலிருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு. ஸோ 2500 சதுரடி மனையை 3500 சதுரடி கட்டடம், கிரவுண்ட் ப்ளஸ் 1 ஃப்ளோர் 2 கிச்சன் அப்படின்னு சொன்னேன். அதை நீங்கள் ஒரு வரைபடம் ஒரு 1 கிரவுண்ட்னா 2400 ஸ்கொயர் ஃபீட்டு ப்ளஸ் 100 ஸ்கொயர் ஃபீட் சேர்த்தே இவங்க கொடுத்துட்டாங்க. 2500 சதுரடிக்குள்ளே இருக்கிற மனையை நீங்கள் ஒரு டிராயிங், ஒரு A4 சீட்டில் ஒரு டிராயிங் எப்படி வீடு கட்ட போகிறீங்கன்றதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இணையதளத்தில் வந்து பதிவேற்றம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஃபீஸுன்றது காட்டும். ஃபீஸ் கட்டிட்டிங்கன்னா வித்தின் ½ அன் ஹவரில் உங்களுக்கு அப்ரூவலே ஒட்டுமொத்த ப்ராசஸும் பண்ணிவிட்டு இன்ஸ்டன்ட் உடனடி அப்ரூவல் கிடைச்சிடும். அரசு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது மக்களுக்கான ஒரு நல்ல திட்டம், இதை வரவேற்க வேண்டிய திட்டம். தொடர்ந்து பேசலாம் சார். கோயம்புத்தூர்லேருந்து தண்டபாணிங்கிறவர் இணைஞ்சிருக்காரு. தண்டபாணி, உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் சார்கிட்ட கேளுங்க. வணக்கம் சார், சொல்லுங்கள் சார். நாங்க வந்து ஒரு லேண்ட் ஒன்று இது பண்ணியிருந்தோம். அது வந்து பூர்வீக இடம் சார். அது சரிங்க சார். அது வந்து மொத்தம் 6 பேருங்க, பசங்க 3 பேரு, பிள்ளைங்க 3 பேருங்க. சார் என்ன சொல்றீங்க புரியல? ஹலோ தண்டபாணி இணைப்பில் தான் இருக்கீங்க. பூர்வீக இடம் சொல்றீங்க, அது புரியுது சார். கொடுத்துருக்காங்க, பூர்வீக இடம் கொடுத்துருக்காங்க வீட்டுல. அவங்களுக்கு வந்து பசங்களுக்கு 3 பேருக்கு, பிள்ளைங்களுக்கு 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க கொஞ்சம் வால்யூம் டிவி ஆஃப் பண்ணிட்டு நீங்க ஃப்ரீயா பேசுங்க சார். சார் ஒரு செகண்ட். சார் கேக்குதுங்களா சார்? பேசுங்க சார். உங்களுடைய சந்தேகங்களை தெளிவா சார்கிட்ட கேளுங்க. சரிங்க சார், நான் ஒரு நிமிஷம். ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார் இந்த மாதிரி பூர்வீக இடங்க சார் எங்களோடது, சரிங்க. தாத்தாவோடதுங்க. சரிங்க. அதுல ஒரு 6 பேருக்கு சார். அதுல 3 பேர் பிள்ளைகளுக்கு உண்டான இடம் வந்து ரெவென்யூ மேப்ல இருக்குதுங்க. சரிங்க. ஹலோ அம்மா, இணைப்புல தான் இருக்கீங்க, பேசுங்க. இடம் இல்ல, பசங்களுக்கு உண்டான இடம் வந்து இந்த லெட்ஜர்ல இல்லைங்க. கேட்டா என்னங்கிறாங்க, புறம்போக்குல சேர்ந்து இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. ரோடு பேஸ் பண்ணி வருதுன்னு சொல்றாங்க. ஆனா நாங்க அது அந்த பூர்வீகமா 50 வருஷமா நாங்க அங்கேயே தாங்க இருக்கோம். அதுக்கு வந்து கரண்ட் பில்லு, தண்ணி, வரி எல்லாம் நாங்க அங்க கட்டிட்டு தாங்க சார் இருக்கிறோம். இதுக்கு என்னங்க சார் பண்றது? இல்லம்மா, பூர்வீக இடத்தை பொறுத்த வரைக்கும் உதாரணத்துக்கு உங்க தாத்தா பேர்ல பட்டா இருக்குதுன்னு வச்சுக்கோங்கம்மா, அது உங்கள் தாத்தா பேர்லேயே தான் பட்டா இருக்கும். ஒருவேளை அரசு ஏதாவது ஒரு திட்டங்களுக்காக அந்த நிலத்தை கையகப்படுத்துகிறாங்க, எடுக்கிறாங்கன்னு சொன்னால் லேண்ட் அக்வயர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதை வந்து முறையாக அறிவிப்பு கொடுத்து ஒரு அரசாணை போட்டு அந்த இடத்த எடுப்பாங்க. ஸோ அந்த இடம் போக மீதி இருக்கிற இடம் உங்கள் தாத்தா பேர்லேயே அது பூர்வீகமாக இருக்கும். உங்கள் தாத்தா ஒருவேளை தவறிட்டாருன்னு சொன்னால் அவருடைய இறப்பு வாரிசு சான்றிதழ் அடிப்படையில் நீங்கள் வந்து அதை உங்களுடைய பேரில் பட்டா மாற்றம் செய்து கொள்ளலாம். அரசு ஏதாவது திட்டங்களுக்கு அதை எடுத்துக்கிட்டு இருந்தாலோ அல்லது அது உண்மையிலேயே புறம்போக்கு நிலமாக உங்கள் தாத்தா பேரில் பட்டா இல்லாமல் புறம்போக்கு நிலத்தை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாலோ அது புறம்போக்காக தான் இருக்குமா. பட்டா நிலம் மட்டும்தான் உங்கள் பூர்வீகமாக பட்டாவாக இருக்கும். ஸோ அதனால் அது என்ன ஏதுன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே அது பட்டா உங்கள் தாத்தா பேரில் இருந்ததா இல்லை புறம்போக்கு நிலத்தை நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்களான்னு உறுதிப்படுத்திக்கங்க. இல்லை அரசு ஏதாவது திட்டங்களுக்கு கையகப்படுத்தியிருக்காங்களான்னு பார்த்துட்டு அதை தவிர்த்து மீதி இருக்கிற நிலத்தை நீங்கள் உங்கள் பேரில் பத்திரம் பண்ணி பட்டாவை மாற்றம் செய்கிறதுக்கான முயற்சியை செய்யுங்கம்மா. சார், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவுக்கு வந்துட்டோம். மகிழ்ச்சி. வீடு, மனை, நிலம் வாங்குவது தொடர்பான பல்வேறு விஷயங்களை பகிர்ந்ததற்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி சார். நேயர்களே, விஸ்வாக் ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் கனவு இல்லம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.